என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. இயேசுவை பூவோடு நார் சேர்ந்தா நாரும் மணக்கும். நீங்க இயேசுவோடு சேர்ந்திருக்கணும். இறங்குற ஆளா இருக்கக்கூடாது, படி உடையிற படியா இருக்கக்கூடாது, ஏறணும். நம்முடைய ஜெபம் ஏறணும், அபிஷேகம் ஏறணும், வேத வசிப்பு ஏறணும். ஆமா, ஆத்தும ஆதாயம் பண்றது ஏறணும், சொப்பன தரிசனங்கள் ஏறணும். Father, hallelujah, 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 hallelujah. உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணும், உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே நாதா, உம் சித்தம் அறியணுமே. சேர்ந்து சொல்லுங்க, எனதும் எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, என் இதய, அப்படியே கரங்கள் அசைத்து, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட சொல்லுவோம், உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். அப்படியே அசைத்து உம்மைத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மைத்தான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். தாய் மடித்தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். தாய் மடித்தவளும் குழந்தை போல உம்முடைய பாதத்தில், உம்முடைய சமூகத்தில், அதிகாலை நேரத்தில் இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. கரங்களால் வைத்து மகிழ்ச்சியின் நீர்தானை
மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவேன் ஆண்டவரை பார்த்து மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவேன் பகல் நேர பாடல் பகல் நேர பாடல் நீரே என்னுடைய இரவு கனவெல்லாம் நீங்க தான்ப்பா என்னுடைய ஆசை வாஞ்சை எல்லாம் நீங்க தான்ப்பா மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவேன் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே இப்ப சத்தமாய் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா நீரே என்னுடைய மகிழ்ச்சியின் மகுடம் ஓ மணவாளரே உம்மை நாங்கள் மறக்க மாட்டோம்ப்பா எப்பொழுதும் உடைய நினைவா இருப்போம் பகல் நேர பாடல் நீங்க தான் இரவு என்னுடைய கனவு நீங்க தான்ப்பா ஓ ரக்காபா ஷக்காதா பலபலபோ தூடாபா ராதானா மரக்காதா பலபோ இயேசுதான் மகிழ்ச்சியின் மகுடமாய் இருக்கிறார் இயேசு இல்லைன்னா அந்த மகுடம் நமக்குள்ள இல்லை மகுடங்கிறது ராஜாக்களுக்கு வைக்கக்கூடியது அது ஒரு கிரீடம் உன்னதமானது யாரு மகுடத்தை அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் ராஜான்னு சொல்லுவாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க என்னுடைய கரங்கள்ல மகுடமாயிருக்கிறீங்க உங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் மகுடத்தை கொடுத்திருக்கிறார் மகிழ்ச்சியின் மகுடத்தை சாதாரணமாய் இருக்கிற உங்களை தேவன் ராஜாவாய் மாற்றி இருக்கிறார் ஓ ஒரு மகுடத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மைதான்ப்பா குப்பையில இருந்தேன் துக்கத்துல இருந்தேன் வேதனையில இருந்தேன் எல்லாத்தையும் மாற்றி மகிழ்ச்சியின் மகுடத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா உம்முடைய பாதத்துல மகிழ்ச்சியின் மகுடம் உம்முடைய சமூகத்துல எனக்கு மேன்மை ஆனந்தம் சந்தோஷம் தகப்பனே அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க லாபா ராகாதா டாபா ஷெகேதி டே பேகபா ராகாதா டாபலபு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு போதுமானவர் அவர் உங்களோடு கூட வருவார் அவர் உங்களை தேற்றுவார் உங்களை பலப்படுத்துவார் ஒரு தீமையும் செய்யாத இயேசு நல்லவர் ஓ ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் அதிசயம் செய்கிறவர் அவர் அற்புதம் செய்கிறவர் அப்படியே கரங்களை அசைத்து லாபா ரகாதனாமா ஷகாதனாமா லபலபோ துனாமா ஷதனாமா ரகாதனாமா லகாதனா பலபோ இயேசுவை அறிந்து கொண்டது பெரிய ஒரு பாக்கியம் இயேசு நமக்குள்ள இருப்பது ஒரு பெரிய ஒரு பலன் ரெண்டு கரங்களை உயர்த்தி ராமா ஷகாதனாமா லபலபோ துனாமா ஷகாதனாமா லபலபோ என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை
வேறொன்றும் இல்லையே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உண்மைன்னு சொல்லுங்க. உண்மைப்பா. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு வீடு இருந்தா அது பெருமையா பேசுறாங்க. இன்னைக்கு அநேகருக்கு நல்ல பணம் இருந்ததுன்னா பெருமையா பேசுறாங்க. ஆனா விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வீடோ பணமோ பெருமை இல்லை. இயேசுதான் நம்மளுடைய பெருமை. இயேசுதான் நம்முடைய மேன்மை. இயேசுதான் நம்மளுடைய அந்தஸ்து. இயேசுதான் நம்மளுடைய எதிர்காலம். இயேசுதான் நமக்கு முடிவாயிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். இன்னும் சத்தமா, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். ஓ இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உண்மைப்பா உம்மை சொந்தமாக கொண்டது என்னுடைய பாக்கியம் தகப்பனே. எத்தனையோ பேர்த்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேர் இயேசுவை அறியாம இருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த விலையேற பெற்ற சத்தியத்தை என்னுடைய கண்களுக்கு நீர் காட்டி இருக்கிறீர். இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு நீர் தந்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி
அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி அப்பா, என்னை மகுடமாய் வைத்திருக்கிறீரே நன்றி. குப்பையும் தூசியும் இருந்த என்ன உம்முடைய கண்கள் கண்டதே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பார்வை என் மேல பட்டதே உமக்கு நன்றி அப்பா. தடுக்கி விழும்போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. தள்ளாடி நடக்கும் போதெல்லாம் என்னை ஆற்றி நீரே தேற்றி நீரே உமக்கு நன்றி தகப்பனே. நல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. லாபா ரகாதா டாபா ஷகாதா டாபலபு. நல்ல ஆவில நிரம்பி லேதே நேமே ராகாதா டாபா ஷகாதா டாபலபு. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். அதிசயத்தை செய்கிறவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஓ ராஷதா டாபா ரகாதா நாமா லஹோ தூடா மாலா காதா நாமா ரகாதா டாபலபலபு. இயேசு கிறிஸ்து நான் அறிந்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு குழந்தை நல்லா நடக்கிற குழந்தைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நடக்க விடுவாங்க. இன்னும் நடக்கட்டும், இன்னும் வீடை சுற்றி வரட்டும். நடக்க முடியாத குழந்தை அதை நடத்தணும்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதை தூக்கி இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அதனால நடக்க முடியாத குழந்தை, அதனால் அதை நான் இடுப்பில் தூக்கி வச்சிட்றேன்னு இடுப்பில் தூக்கி வைப்பாங்க. இதே போல தான் இயேசு கிறிஸ்து அநேக நேரத்தில் நான் எப்பெல்லாம் நடக்க முடியலை அப்படின்னு தோணுச்சோ அப்பெல்லாம் என்னை அவர் இடுப்பில் தூக்கி வச்சுட்டார். எப்போ நான் நல்லா நடக்கிறேனோ அப்பெல்லாம் என்னை நடக்க விட்டு அவர் அழகு பார்த்தார். நடமகனே போ 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 போ. நான் விழுகும்போது உடனே என்னை தூக்கிட்டார். நான் தடுக்கி விழும்போது உடனே என்னுடைய காயங்களுக்கு மருந்து போட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க அநேகரை அவர் இடுப்புல தூக்கி வைத்து அவரே கடல்களை, பிரச்சனைகளை, போராட்டத்தை இயேசு கடக்கிறார். அவரே ரோட ஒரு தாய் பிள்ளைய இடுப்புல வச்சுட்டு ரோட கிராஸ் பண்ற மாதிரி எல்லா போராட்டங்களையும் இயேசு உங்களை இடுப்புல வைத்து அவர் கிராஸ் பண்ணுகிறார். இனி தீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க, இனி வேதனையை பார்க்க மாட்டீங்க. நீங்க பலத்துல நடக்கும்போது அவர் பார்க்கிறார். நடமகனே போ போ, முன்னேறு முன்னேறு முன்னேறு, ஓடு ஓடு ஓடு. அவர் பலப்படுத்துகிறவர். தாயை விட மேலானவர், தகப்பனை விட இயேசு மேலானவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லாக்கா மாராகாதா டாபா ஷகாதா டாபா லபோ தூடா பாலா தானா மாற. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. மௌனமா இருக்க வேண்டாம். நல்லா வாய்களை திறந்து ஓ ராக்கா உங்களுக்கு வர்ற வார்த்தைகளை பேசுங்க. இது தேவனோடு கூட பேசுகிற நேரம். நீங்க பேசிட்டீங்கன்னா சாத்தானை ஜெயிச்சிட்டீங்க. லாக்கா மாரா காதா டாபா லாபோ தூடா பாக்கமா லாபோ. மாம்ச எண்ணங்கள் அழிக்கப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உங்களை பலவீனப்படுத்தி உங்களை முடக்கி வைத்திருக்கிற சத்ருவின் போராட்டங்கள் அழிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு, அவரிடத்துல கிட்டி சேர முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா மாம்சிக எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படுகிறது. இந்த நாள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், தம்மோடு கூட அணைக்கிறார், உங்களை தோள்ல தூக்கி சுமக்கிறார். ஓ, உங்களை அணைக்கிற தெய்வம் நம் மத்தியில வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி லாக்கா பாரா காதா லாபா ஷதா நாமா லகாதா லாபா லாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஆமென். ஒரு அளவில்லாத ஒரு மகிமையை நான் பிரசன்ஸை உணர்றேன். தேவ பிரசனம், தேவ மகிமை நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹalleluya. அநேகரை தேவன் தொட்டு இருக்கிறார், அநேகரை தேவன் நிரப்பி இருக்கிறார். ஹalleluya ஆமென். ஒரு அழகான பாடல், வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முகம் வேகலை, பிரகாசமா இருக்கிறீங்க.
நாளுக்கு நாள் இன்னும் நீங்க அழகா இருக்கிறீங்க. நாளுக்கு நாள் நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, முகத்தை, நீங்க சூப்பரா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் கர்த்தர் மாற்றுவார். உள்ள தீக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு வெளியே வந்து பார்க்குறாங்க, ஒரு முடி கூட கருகலை. அவ்வளவு கர்த்தர் பிரகாசத்தை வைத்திருந்தார். உங்களுடைய லைஃப்ல ஒரு பிரகாசம், ஒரு மேன்மையை தேவன் வைப்பார். சேர்ந்து பாடுவோம். 1 2. நல்லா கைத்தட்டி. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை. நல்லா உற்சாகமா சிரிச்ச முகத்தோடு வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. சொல்லுவோம், கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்லா கைத்தட்டி. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகல, புகை கூட அணுகல, கிருபை தாங்கினதே. நல்லா கைத்தட்டி. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல், கிருபை தாங்கினதே. சொல்லுவோம், அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல், கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. மறுபடியும் அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. நல்லா கைத்தட்டி. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினது. நெருக்கத்தின் நேரத்தில் நான் நசுங்கி போகாமல் கிருபை தாங்கினதே. இதை உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்க
கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே எனக்கு அளவில்லாமல் செஞ்சிருக்கிறாரு. இப்போ நன்மை ஒன்று நடந்தது எனக்கு. அதாவது முகம் பூரா வெள்ளை வெள்ளை தாம்பலாட் இருந்தது. ஆனால் சில பேர் சொன்னாங்க குறுனே இருந்தது, சொரிஞ்சிட்டு இருந்தேன். அது இது பிப்பாவே இருந்தது. சரி எண்ணெய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 3 மாதம் ஆச்சு. கண்ணு பிரச்சனை. பெரிய ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணையில் எனக்கு கண்ணு நல்லா பார்க்கவே இந்த ஒரு கண்ணு சின்னதாகவே இருக்கும். நான் டாக்டர் சொன்னேன், எனக்கு கண்ணு சின்னதாகிறது எனக்கே தெரியுது அப்படின்னு டாக்டர் மூலிமா சொன்னங்காட்டி அவங்க சொன்னாங்க, இந்தமாரி நரம்பு பிரச்சனைனால தான் இந்த கண்ணு சின்னதாகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி மருந்தெல்லாம் கொடுத்து நீங்கள் நாளைக்கு வாங்கம்மா அப்படின்னாங்க. நான் அன்னைக்கு நைட்டே இந்த எண்ணெய் ஊற்றுனேன் கண்ணில், 2 கண்ணையும் ஊற்றுனேன். ஏசப்பா உங்கள் ரத்தத்தை ஊற்றுறேன், நான் மருந்து ஊற்ற முடியாது, எனக்கு சுகம் கொடுக்கறதே நீர் அப்படின்னு. 3 மாதம் ஆச்சு. ஆனால் இந்த கண் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதே அளவு அந்த கண்ணு பார்க்க எனக்கு கிருபை அளித்திருக்கிறார் ஆண்டவர். இதோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 வாரத்துக்கு முன்னால் இவங்களை வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு வந்தேன். இவங்க வீட்டில் யாருமே இவங்களை சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க பையன் என் கூட நின்று அனுப்புவாங்க. கூட்டிகிட்டு வரும்போது எல்ஐசி பஸ் ஸ்டாண்டு வரும்போது என் பக்கத்தில் தான் வந்துட்டு இருந்தாங்க. நான் கைப்பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு வண்டி ஸ்பீடாக அடித்து தூக்கி அங்கே போட்டுருச்சு. பார்த்தா எனக்கு ஓடி போய் தூக்கவும் முடியல, என்னன்னு சொல்லலை. இப்போ பார்த்தா குப்பரை அடித்து மடங்கி குப்பரை கிடக்குறாங்க. ஆனால் எங்களை தள்ளி விட்டவன் ஒன்றுமில்லாமல் தூக்கி வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் இருந்தோன்னே, எந்திரி உனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறேன், உனக்கு ஒரு அடியும் படலை, எந்திரி. நான் அழுதுட்டு குப்பரை கடந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஐயோ நான் எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவர், அவங்க பிள்ளைங்க விட மாட்டாங்களே கூட்டிகிட்டு இருந்தாலும். ஆனாலும் ஆண்டவர் ஒரு காயமோ ஒரு அடியோ ஒரு ரத்தமோ, ஆனால் அடித்து தூக்கி போட்ட இடம் அங்கே போய் விழுந்தாங்க. அப்பமா பட்டயத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பானு இந்த பட்டயத்தை பிடி, எனக்கு ஒன்று அந்த பட்டயத்தை பிடின்னு என்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தர் செய்த பெரிய, அவங்க வீட்டில் நான் அக்கா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்கள் வீட்டில் சொல்லாதக்கா, ஆனால் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆண்டவர் நம்ம தூசிக்கக்கூடாது, உனக்கு ஒரு அடியோ காயமோ இல்லை, இருந்தால் உங்கள் வீட்டில் சொல்லலாம், ஆனால் நீ சொல்லாதக்கா, இனிமேல் உன்னை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி. ஆனாலும் அதுக்கு தாங்க முடியாமல் குழந்த மாதிரி ஒரு மனசு, ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒன்றும் இல்லை பாரு எந்திரி. அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்கெல்லாம் ஓடி வந்து தூக்கிட்டியாமல் அந்த அம்மாவை மிரட்டுறீங்க. இல்லைங்க அவங்க குழந்த மாதிரி பயந்துக்குவாங்க. ஒன்றும் இல்லைக்கா பாரு, உனக்கு எங்கேயாட்டு அடிபட்டிருக்க, எந்திரிச்சு நில்லு அப்படின்னு. எந்திரிச்சு நில்லு, வா வீட்டுக்கு, சரி வா பயப்படுற வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய். ஆனால் நிச்சயமாக உடனே பயந்து என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய், எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பயந்தவங்க தான். ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லை, உன்னோட பயத்தினால நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். பாரு டாக்டர் ஒன்றுமே இல்லை போங்கம்மான்னு சொல்லுவார். அங்கே போய் பார்த்தா டாக்டர் ஒன்றுமே இல்லைம்மா, நல்லா இருக்கீங்க போங்கம்மா, உங்கள் திருப்திக்காண்டி ஒரு சத்து ஊசி போடுறேன்னு போட்டு. கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க, அற்புதமாக அதிசயமாக. ஒரு இந்த கை உடஞ்சிருக்கும், கால் உடஞ்சிருக்கும், அவங்க குடும்பத்துக்கு நான் என்ன சொல்லியிருப்பேனோ. ஆனால் அப்படியெல்லாம் ஆண்டவர் விட மாட்டார். என் நம்பிக்கை அவரோட ஆலயத்துக்கு நம்ம வெள்ளிக்கிழமை போகிறோம், நமக்கு என்ன வரும், எந்திரிக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டோட நாம் மைப்படுவதா. என் குடும்பத்தில் என் பெரிய பையனுக்கு அம்மம் போட்டிருந்ததுன்னு சொல்லி அவனுக்கு இயேசுவை பற்றி பேசினாலே பிடிக்காது. அம்மா கொஞ்சம் நிறுத்துறியா, நான் போகிறேன் அப்படிமா. அப்படி இருக்கேன். என் 2 பசங்களும் ரசிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் போகும்போது, அம்மா பாருன்னா தலைக்குள்ளே கையை விட்டா பூரா புண்ணு, உனக்கு தானே புண்ணு கலந்து இருந்தோன்னா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு அம்மம் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே சரின்னு பார்த்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போகும்போது ஜெபாயில் எடுத்துகிட்டு போனேன். உனக்கு விசுவாசம் இருந்தால் இதை உனக்கு பூசுகிறேன், அவருக்கு மிஞ்சின பெரிய கொடிய வேதி எதுவும் இல்லை, இதை நான் பூச உனக்கு சம்மதம்னா பூசுகிறேன், இல்லைன்னா கொண்டு போகிறேன் அப்படின்ட்டான். ஏன்னா நீ ஆண்டவரை ஏற்றுக்கவே மாட்டேன், பேசக்கூட விட மாட்டான். உனக்கு ஆண்டவராக சாப்பாடு கொடுக்குறாரு, நான் தானே கொடுக்குறேன், அவர் ஒன்று மூலமாக கொடுக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பூசுவேன். சரிம்மா பூசுமான்னு தலையை குனிஞ்சு கொடுத்தான். அவன் ஏற்றுக்கொள்ளாத மகன் எப்படி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெப ஆயில அவன் தலையில் சுகமாக்கி, ஆண்டவர் இது எந்த கொடியாக இருந்தாலும் உம்மால கூடுமோ ரத்தத்தை பூசுகிற ஆண்டவர், இவனுக்கு சுகத்தை கொடுப்பீர் ஆண்டவர்னு சொல்லி சொத்து பூசி. ஆனால் அவன் 5வது நாளை தண்ணி வைத்து அற்புதமாக ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஆனால் கொடான கோடி நன்றி. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம்
3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் யாவரும் வாசித்து, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இந்த பகுதி மோசே இங்கே, தேவன் இங்கே, நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பேசின ஒரு பகுதி. இந்த பகுதியை நான் படிச்சுட்டு என் உள்ளம் பூரித்தது. ஒரு மனிதனை குறித்து இந்த மனுஷனுடைய தேவன், அதாவது 3 பேரை சொல்றார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி, இதுதான் என் நாமம், இதுதான் நீ தலைமுறை தோறும் பேர் பிரஸ்தாபம் இதாங்கிறார். கவனிக்கிறீங்களா? இந்த பகுதி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய கர்த்தர் தெரிந்து கொண்ட பகுதி. மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இந்த மோசே எகிப்தில 40 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ரொம்ப பாசமுடையவர். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கும் பொழுது அதுக்கு அதை கேட்க வாரார். அதுல ஒரு சம்பவம் நடக்கு. பார்வோனுக்கு பயந்துதான் அவர் ஆரான் பட்டணத்துக்கு ஓடினார். அவருடைய மாமனார் எத்ரோ அங்க போய் சந்திக்கிறார். அங்கே 40 ஆண்டு இருந்தார். எகிப்தை குறித்து நன்றா தெரிஞ்சவர். எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இவனை ஊழியத்துக்கு அழைக்கலான்னு சொல்லி முச்செடியிலே கர்த்தர் தரிசனமானார். அது அவரோடு பேசினார். முழு நோக்கம் என்ன? தேவனுடைய நோக்கம் 430 வருஷம் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்யணும். மோசே இங்க நிற்கிறார். தேவன் இப்படி பேசுறார், போ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய். அவங்களுடைய கண்ணீரை கண்டேன், அவங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவங்க படுகிற வேதனை அறிந்திருக்கிற, நீ போ. இவர் சொல்றாரு, ஐயோ நான் மந்த நாவு உள்ளவன், எனக்கு பேச தெரியாது, நான் அந்த ஊர்ல தானே இருந்தேன், அவன் வீட்டில் தானே இருந்தேன், நீ போ சொல்றீங்களே. மறுபடியும் சொல்றார், நான் உன்னை அனுப்புறேன், நான் உன் கூட இருப்பேன். இதனுடைய நோக்கம் ஜனங்களை ஆராதனை செய்யணும். 12வது வசனம் வாசிமா. அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை விருப்பம் எல்லாம் என் ஜனங்கள் ஆராதிக்கணும். கவனிங்க, மண்ணான மனுஷன், மண்ணுக்கு போற மனுஷன், அவன் யோசனை அழியிற மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் கர்த்தரை ஆராதிக்கணும். இதுதான் அவருடைய திட்டம். சரி, இப்போ நீ போ. அப்போ இவர் கேட்கிறாரு, பார்வோன் கிட்ட விட்டுருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன கேட்பாங்க, நீ இங்க இருந்தவன் தான், இப்போ என்ன திடீர்னு எங்களெல்லாம் நீ விடுதலை செய்ய நினைக்கிற, உனக்கு என்ன அந்த அதிகாரம் கொடுத்தது, நாமம் என்னன்னு கேட்பாங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிட்ட கேட்பாங்க, தேவனே நீர் என்னை போ சொல்லீர், உங்க நாமம் என்ன? ஆண்டவர் எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க. அதான் அந்த வசனம். ஆபிரகாமின் தேவனும், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோற இதுவே என் பேர் பிரஸ்தாபம். தோட முடிச்சிட்டார். அடுத்த ஒண்ணு அப்படி போறார் அந்த நாமத்தை கொண்டு. நான் சொன்னேன், ஆண்டவரே உங்க நாமம் எத்தனையோ நாமம் இருக்குது. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். யெகோவா நிசி என்றால் வெற்றி உள்ள நாமம். உங்களையே நீங்க சொல்லி இருக்கலாமே. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். எடுத்த உடனே என்னை நோக்கி, அதுக்கு முந்தின வசனத்துல 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இதை செய்கிற கர்த்தருமா, இதை நான் செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்துகிற கர்த்தர், இதை நிறைவேற்றுகிற கர்த்தராகிய கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்கிற நாமங்கிறாரு. அதுல யெகோவா என்கிற திடப்படுத்துகிறவன், செய்து முடிக்கிறவன், திட்டம் பண்றவன், யெகோவா என்னும் நாமமுடையவன் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு. அப்போ நாம யெகோவான்னு சொல்றாருல. இங்கே
யாக்கோபு தான் என் நாமம். 3 பேரை சொல்றாரு. யெகோவா சொல்லல, யெகோவா நிசி சொல்லல, யெகோவா ஷாலம் சொல்லல, யெகோவா ரப்பா சொல்லல, யெகோவா ஈரே சொல்லல, யெகோவா சிக்கேன்னு சொல்லல, யெகோவா ஏலேகிம் எங்கு நிறைந்த தேவன் சொல்லலையே. 242 பேர் தேவனுடைய பேர் நாங்க பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறோம். இம்மானுவேலருடைய பேர், எபனேசருடைய பேர், ஐயோ எத்தனையோ பேர் இருக்குதே. அவருக்குன்னு பேர் இருக்குது. சின்ன பிள்ளைகள் பேரை பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க, யார் பேரை வைக்கலாம். இவரு என்ன நாமன்னு என்ன சொன்னா என்னையா சொல்ல, ஆண்டவர் எடுத்த ஒண்ணு சொல்றார், யாக்கோபின் தேவன் என்று போய் சொல்லுங்கிறார். கைத்தட்டி யாக்கோபின் தேவன் என்று போய் சொல்லு. இன்னைக்கு தலைப்பு நம்முடைய தேவன் யாக்கோபின் தேவன். நான் சொன்னேன், ஐயோ மனுஷன் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன், வாழ்நாள் குறுகினவன், சஞ்சல நிறைந்தவன், பூவை போல பூத்து அற்புண்டு போகிறவன், நிழலில் நிற்காமல் ஓடி போகிறவன். இன்னைக்கு 46ஆம் சங்கீதம் வாசித்தமே, அதுல 4வது வசனம், மனிதனுடைய யோசனை அழியும், அவன் ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்பும். அவன் பேரையா நீங்க சொல்றீங்க? ஆண்டுகிட்ட கேட்டேன், யாக்கோபு என்றால் எத்தனை நல்லவா, யாக்கோபு என்றால் பிராக்கெட்ல தடுக்கி விழுந்தவன் எழுதியிருக்குதே. ஆண்டவரே அவன் பேரை சொல்றீங்களே. 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் உள்ள ஜனங்களை, கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்களை, ஸ்திரீகள் பேரை எழுதல. அப்பனா இப்படி ஒரு 20 லட்சம் ஜனங்களை விடுதலை செய்ய யாக்கோபின் தேவன் நான், இதுதான் என் பெயர், இதுதான் தலைமுறை தலைமுறை என் பேர் பிரஸ்தாபமா இருக்குது. கையை தட்டுங்க பாப்போம், கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. மனுஷன் பேரையே ஆண்டவரே நீங்க சொன்னீங்க. மனுஷன் மறுதளிக்கிறவன், காட்டி கொடுக்கிறவன், சந்தர்ப்பவாதி மனுஷன். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ஏன் அப்படி சொல்றார்? ஒரே நாள் இல்ல, முற்றிலும் மனம் திரும்பின யாக்கோபு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவன் எத்தனை, ஆனாலும் ஒரே நாள் இல்லை, இஸ்ரவேலாய் மாறப்பட்ட யாக்கோபு. யாப்போக்கு ஆற்றாங்கரையிலே அவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை கூட ஒரு பிடிச்சிட்டாரு. ஆண்டவரை பிடிச்சிட்டான், டக்குன்னு பிடிச்சு, என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை விட மாட்டேன், உன் பேர் என்ன? அப்பதான் சொல்றாரு, யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாம சொல்லுங்க, இஸ்ரவேல் என்னுடைய பேரை உனக்கு தாரேன். ஆகினால தான் எடுத்த ஒன்று சொல்றாரு, என் பேர் பிரஸ்தாவம் என்னன்னு கேட்டியாப்பா? யாக்கோபின் தேவன் என்று சொல்லு பிதாக்கள் கிட்ட. ஆமா, அப்படி சாரசாரையா வெளியே வருவாங்கன்னார். அல்லேலூயா. ஆமா, அதாவது தேவன் தன்னை மறைச்சி ஒரு மனுஷனை பிரதிபலிக்கிறார். நீங்க மட்டும் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தா உங்களுடைய பேரை சொல்லி அந்த ஓனருக்கு தரிசனமாவார். அப்படி உங்க பேரை சொல்லி நான் தான் சொல்லுவார். அதுதான் என் பேர் பிரஸ்தாபம். ஒரு 10 பேரை நான் இப்ப எழுதி வைக்கிறேன். யாக்கோபினுடைய குணங்கள் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். 10 குணம். 10 குணங்களும் இயேசுவையே பிரதிபலித்து குணம். கவனிக்கிறீங்க, நடந்தது பழைய ஏற்பாட்டில், ஆனா அவனுடைய ஜீவியம் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என்று சொல்றதுக்கு காரணம் யாக்கோபினுடைய 10 குணாதிசயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதலாவது, ஆண்டவர் கண்டுபிடித்தது அவனுடைய பிறப்பில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அதாவது ரெபெக்காளுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் மோதி கொண்டிருந்தது. ஏசாவினுடைய குதிங்கால பிடிச்சே வெளியே வந்தார். புதிய ஏற்பாட்டில் பிசாசுடைய தலையை இயேசுவின் குதிங்கால் வைத்து நசுக்கப்பட்டது. கையை உயர்த்தி நான் சொல்ல 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 கடகடன்னு சொல்லுங்க. 2வது, குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தார் இந்த யாக்கோபு. ஆகையினால தான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். 3வது, யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று தேவனுடைய நாமத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகையினால தான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். 3வது, ஜெப வீரனாய் என்னை ஆசீர்வதித்தால், அதாவது ஜெப வீரனாய் இருந்தார்.
அவரே கேட்கிறார், பொழுது விடிது, என்னை விடு. ஆமா, ஒரு மேற்கொள்கிறார், ஜெபத்தில் மேற்கொண்டார், ஜெப வீரனாய் காணப்பட்டார். ஆகையினாலே நான் யாக்கோபின் தேவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சிரேஷ்ட புத்திர பாகத்தையே வாஞ்சிக்கிற, அதாவது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற ஒரு மகனாவே இருந்தார். இயேசு கிறிஸ்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர். ஆமா, ஆகையினாலே நான் யாக்கோபின் தேவன் என்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு தரிசனம், ஒரு ஏணி வானத்திலிருந்து பூமியையும் வானத்தை இணைக்கிறத காட்டுகிறார். அந்த ஏணி இயேசு கிறிஸ்து தான். அந்த ஏணி, ஹல்லேலூயா. வானத்தின் வழியா இறங்கி வந்த இயேசுவை தரிசனத்தில் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதாவது தரிசனம் பெற்று அதை நிறைவேற்றினார் யாக்கோபு. சகோதரன் ஏசாவோடு கூட ஒப்புரவாகிறார். இது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். ஆமா, சகோதரர்கள் கூட ஒப்புரவாக வேண்டும். அதான் நான் யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார். இயேசுவை போலவே பிரதிபலிக்கிறார். அவருடைய நட, அவருடைய பார்வை அப்படி கவனிக்கிறது மனதுருக்கம் இயேசுவை போலவே இருந்தது. கடைசியில் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஜனங்களை கையை வச்சு உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அல்லவா, அது போலவே யோசேப்பின் பிள்ளைகளை, ஆமா, மனாசே, எப்ராயிமை தன் கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னையும் உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றென்றைக்கும், இதான் ரொம்ப முக்கியம், என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். கையை உயர்த்தி, என் பிரஸ்தாபம் இதான்ப்பா. இதை சொல்லித்தான் 430 பேரையும் விடுதலை பண்ணார். இதை சொல்லி அப்போ யாக்கோபு எவ்வளவு உன்னதமா நினைச்சிருக்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறதற்கு காரணம் அவனுடைய குணங்கள் முற்றிலும் மாறியது. அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். எந்த மனிதனுடைய குணம் முற்றிலும் மாறுதோ அவனுடைய தேவனாக கர்த்தர் வெளிப்படுவார். கையை உயர்த்தி, குணம் மாறணும். வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும், ஏசாங்கிற ஒரு மனுஷன் வேட்டையில் வல்லவன், அவன் வனசஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். எல்லாம் கையை தட்டுங்க. குணம் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், குணம் மாறணுங்க. அப்படின்னாத்தான் ஜெயராஜி தேவ என்னுடைய தேவன் சொல்லுவார். குணம் முற்றிலும் மாறிடணும். குணம் கம்ப்ளீட்டா மாறிடணும். மாம்ச சுபாவம் இருக்கக்கூடாது. ஆமா, குணம் மாறி இருக்குதா? அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி. குணம் உங்களால மாற்ற முடியாது. இயேசுவோடு இணையும் போது மாறிடலாம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம். அவர்தான் குணம் நிறைந்தவர், இரக்க குணமுடையவர், நீடிய சாந்தமுடையவர், பொறுமையுடையவர், வாக்குவாதம் பண்ணாதவர், வீதியிலே சத்தம் கேட்க பண்ணாதவர். 12வது அதிகாரம் 18ல இருந்துமா, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். இயேசுவை குறித்து சொல்றார். இவரைத்தான் நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமான என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர்தான் புறஜாதியர்களுக்கெல்லாம் நியாயத்தை அறிவிச்சு ரட்சிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். இயேசு இங்க கவனிங்க, எங்கேயாவது சண்டை போட்டிருக்காரா? இயேசுவை பாருங்க, வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. வீதியில கேட்போம். இயேசுவை குறித்து எவ்வளவு அழகா தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த குணம் மாறி இருக்குதா? சும்மா ஒரு பேரை சொல்லி இவங்க தேவன் இதுதான் என் பிரஸ்தாபம், தலைமுறை இதுதான் அப்படின்னு சொன்னார்னா, யாக்கோபை கொஞ்சம் உற்று கவனித்து, யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை போலவே குணம் மாறினவர். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, குணம் மாறணும். சும்மா கோபக்காரனா இருக்கக்கூடாது. அங்கே வந்து நல்லா அழுது துதிச்சிட்டு போய்
ஆமாம், கோவக்காரனா, எரிச்சல் உள்ளவனா, மனைவி அடிக்கிறவன எல்லாம் மனைவி இப்பெல்லாம் புருஷனை அடிக்கிறான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. புருஷனை பார்த்து போடா வாடா என்ன உங்களுக்கு, அப்பெல்லாம் உலகத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஆமாம், உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது. உலக காரியங்கள். எரேமியா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்தை, உலகத்தின் வழிபாடுகளை நம்ம படிமா. இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதியாருடைய மார்க்கத்தை புறஜாதியாருடைய மார்க்கம், அவங்க தான் வாடா போடாம்பாங்க. புருஷனை வந்து நீங்க சொல்லு, நான் கவனிங்க, நல்ல குணம் மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை குறித்து உங்கள் வீட்டுக்காரர் சாட்சி கொடுக்கணும், வீட்டுக்காரரை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கணும். குணம் மாறலை, ஆமாம், ஆசீர்வாதம் பெற முடியாது. ஏதோ நீங்கள் அப்படி இருக்கலாமே தவிர கர்த்தருடைய தொடுதலில் நீங்கள் உணர முடியாது. குணம் மாறணும், குணம் மாறணும். இப்போ கவனிங்க, பெரிய ரவுடி தான், கிறிஸ்தவங்களை கண்ணில் கண்டா அடித்து கொள்றவர் தான். ஏற்கனவே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை காத்துக்கிட்டு இருந்தவர் தான். ஆனால் ஒரு நாள் அவர் அந்த தீவிர செயல்களில் மும்முரமாக இருக்கிறார். அவர் பேர் சவுல். எருசலேமில் நிருபத்தை வாங்கிட்டு வர்ற வழியில் அது வரைக்கும் பொறுமையாக இருந்த ஆண்டவர் தமஸ்குவில் சடுதியாக இவனை சந்தித்தார். சந்தித்த அடுத்த நிமிஷமே, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேன்னு சொன்ன உடனே முற்றிலும் குழந்தை போல மாறிட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவரை குறித்து சாட்சி சொல்கிறது, மிந்தீவர் நம்மை துன்பப்படுத்தினவன் அழிக்க தேடின அந்த மார்க்கத்தை இப்போ பிரசங்கம் பண்றான். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 20. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, முந்தி நம்மை அங்க நம்மளை கண்டா விட மாட்டான். கள்ள தூக்கி எறிவான், வஸ்திரத்தை கிழிப்பான், கம்போடு கெட்டி வைப்பான். ஏன்னா அவன் ரோம் அதிகாரி, ரோம் பிரச்சித உரிமை பெற்றவன். மிந்தி நம்மை துன்பப்படுத்தினான். இப்ப கர்த்தர் தொட்ட உடனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான். அழிக்க தேடின பாருங்க, பைபிள் எல்லாம் பிடிங்கி எரிச்ச அந்த பைபிளை அணைச்சி அந்த பைபிளுக்குள்ளவே வாழ்றான். கையை உயர்த்தி. இதுதான் குணம் மாறினது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குணம் மாறுறது. அல்லேலூயா. பழைய மனுஷன்னா எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில், முந்தின மனுஷனுக்குடைய நடக்கை இச்சைகளை உண்டாக்குற நடக்கை. வாசிமா. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினால். எப்படி எழுதுறார் பாருங்க. ஒரு முந்தி வாழ்ந்த நம்ம அது மோசம் போக்கும் இச்சைகள்ல வாழ்ந்துட்டோம். கெட்டு போகிற பழைய மனுஷனை நம்ம தரிந்து போடணுங்க. குணம் மாறணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய பேரை சொல்லி இருக்கலாம். ஆனா யாக்கோபு பேரை சொல்லி நான் 430 வருஷம் அடிமையா இருக்கிற 6 லட்சம் புருஷனை திரும்ப அப்படியே ஊர்வலமாய் விடுதலை செய்தார் பாருங்க. யாக்கோபின் தேவன் என்று சொன்னார். குணம் மாறணும். இயேசுவை பூவோடு நார் சேர்ந்தா நாரும் மணக்கும். நீங்க இயேசுவோடு சேர்ந்திருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க படிக்கல. ஆனா அப்போஸ்தலர் ஒன்று கண்டாங்க. என்னங்க, நம்ம வேதபாரகர் பரிசேயருக்கு இல்லாத ஞானம் ஒன்று இருக்கிறது. எப்படிங்க சொன்னாங்க. ஆச்சரியமாய் பேதுரு பிரசங்கத்தை கேட்டு, இவனும் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு அறியாதவர்கள் என்று. படிப்பறிவுக்கு ஸ்கூலுக்கு போகாதவங்க. பக்கத்துல படிப்பறிவுனா ஸ்கூலுக்கு தான் இல்லையே. யாக்கோபு ஸ்கூலுக்கு போனதாக இல்லை. படிப்பறிவு இல்லாதவங்க. ஆமா, பேதமை உள்ளவங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பேதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் நம்மளை விட ஞானமா பேசுறானே. இவங்க எல்லாம் இயேசுவோடு இருந்தவங்க. கையை உயர்த்தி. குணம் மாறணுங்க, குணம் மாறணும். இயேசுவோடு சேர்ந்தா நீங்க குணம் மாறிடும். 2வது, நல்ல பைபிள் படிக்கணும். கையில் பேனா வச்சு பைபிள் படிக்கணும். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று எண்ணி தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும். தெசலோனிக்கே உள்ள அந்த தெசலோனிக்கே பட்டணம் சூப்பர் பட்டணம்.
இவர்களை பார்க்கிலும் பெரையா பட்டணத்துக்காரங்க நற்குணசாலியா இருந்த கையில் தலைக்கு மேல நீங்க நற்குணசாலியா இருக்கணும். நற்குணங்கள் குணங்களை கொடுக்கிறது வேத வசனங்க. வேத வசனத்தை படிக்க படிக்க உள்ள கிரியை ஜீவன் உள்ளது. நம்முடைய முரட்டு சுவாபங்கள், எரிச்சல் சுவாபம், நம்மளே உருவாக்குன டிவியை உடைக்கிறது, பீரலை உடைக்கிறது, அந்த உலகம் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு சொல்கிறேன். அதிலிருந்து நம்ம முற்றிலும் நம்ம குணம் மாறணும். அதுக்கு இந்த வேத புத்தகத்தை படிக்கணும். கையை ஓயத்து. அல்லேலூயா. பெரையா பட்டணத்துக்காரங்க பைபிளை படிக்க படிக்க பைபிள் மாதிரி ஆயிட்டாங்க. அந்த வசனம் போலவே ஆயிட்டாங்க. தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் பெரையா பட்டணத்துக்காரங்க சூப்பராக ஆயிட்டாங்க. கையை தட்டி. வேத வசனம் மாறணுங்க. வேத வசனம் மாறணும். ஆமாம், என்னை ரட்சிப்புக்களை நடத்தின, நான் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், ரட்சிப்புக்களை நடத்தின ஒருவர் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மா பேர் அனந்தம்மாள். எங்கள் அம்மா அக்கா, அனந்தம்மாக்கா, நான் யார் தெரியுமா? தங்கம்மா மகன். மெஜிரா கோட்ஸில் எங்கள் அம்மா வேலை செய்யல, மேஸ்திரியாக இருக்குல்ல, உங்கள் மகன். தம்பி, நீயா? நீ ஜெயிலில் கிடந்தவன்ல, நீ ரவுடி இல்லை, எத்தனையோ வேற கொலை செஞ்சிருக்கிய, எப்பொழுதும் அருவாகத்தியோடு இருப்பிய, என்ன தம்பி பைபிள்? ஆமாக்கா, என்னை இயேசு சந்தித்துட்டாரு, இயேசு சந்தித்துட்டாருக்கா அப்படி என்னை தொட்டு அழுதுச்சோம்ன்றார். என்னை சர்ச்சை கூட்டிகிட்டு போனார். இப்போ அந்த கடற்கரையில் உட்காந்து எனக்கு முதல் அனுபவம். நீ பார்க்க தேம்பி தேம்பி அழுகிறார். அவருடைய ஜீவியம் அல்லவா என்னை மாற்றியது. கையை உயர்த்து. ஹல்லேலூயா. அதே ரவுடித்தனமாக இருந்தால் ஓடி இருப்பாங்களே. மாறணும், மனுஷன் மாறணும். உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் அதாவது மோவாபிய பெண் ரூத்து அடிபட்டு புருஷனை சாக கொடுத்து அப்படி வாரா. மாமி நகோமி கூட வர்ற போது புறஜாதியினுடைய பெண்ணுடைய முகசாயல் மாறிட்டு அவ சொன்னா, பார்த்தீங்களா, நீங்க வணங்குற தேவன் என்னுடைய தேவன், நீங்க மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன், நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் மாமி அப்படின்னு அவ ஒரு பால் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. இவா வந்தா பாருங்க, உள்ள வந்த உடனே மாற்றத்தை குறித்து சொல்றாரு. இப்பொழுதும் மகளே, சொல்றது யாரு? போவாசு சொல்றாரு. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன், என் ஜனத்தாருக்குள்ள உன்னை குணசாலி என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரூத் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது மகளே, இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரால் எல்லாரும் அறிவார்கள். கையை தட்டி. ஆமா, குணசாலி என்பதை அறிஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும். வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா குணம் மாறணும். அல்லேலூயா. கூடாரவாசி வீட்டில் இருக்கணும், புருஷன் வீட்டில் தரித்திருக்கணும், மனைவி வீட்டில், கூடாரங்கிறது வீடு. இன்னொரு முறை சபையில் தரித்திருக்கணும். அவனை குறித்து வாசிக்கிறோம், வேட்டைக்காரன் வனசஞ்சாரி, அங்கே ஊர் சுத்துறான். அவன் ஒன்றும் இல்லை, அவன் கத்துனாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அவன் மனம் மாறாமல் போயிட்டான், அவன் கண்ணீர் விட்டும், அவனை பற்றி நமக்கு ஒன்றும் வேண்டாம். கூடாரவாசி. கையை உயர்த்து. மனைவி பிள்ளைகள் மேலே பாரம் உடையவன், மனைவி தன் புருஷன் பிள்ளைகள் மேலே பாரம் உடையவன். ஆமாம், கூடாரம் ஒரு சபையை தெரிந்து கொண்டு அந்த சபை தான் இன்னைக்கு. அந்த சபை அப்படி இருக்கு, அலக்களிக்கப்படக்கூடாது. தெரிஞ்சிட்டு இந்த சபையில் தேவ பிரசனம் இருக்குது, இதான் நமக்கு கூடாரம், கர்த்தருடைய வருகை வரைக்கும் இங்க இருந்தா எடுத்துட்டு போவாரு. அலக்களிக்கப்படக்கூடாது. இந்த அலக்களிக்கப்படுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே அங்கே இங்கே ஒன்றும் கடைசியில் ஒரு டெத் ஆகிட்டுனா அடக்கம் பண்ண எவனும் வரமாட்டான். கடந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு அடக்கம் மகிமையாய் கர்த்தர் நடத்தி தந்தார். அவங்க சொன்னாங்க, இந்த சபையை தெரிஞ்சிட்டீங்களாப்பா, நீங்கள் பாக்கியவான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உத்தரவாதம் இல்லை, உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிடணும். கூடாரங்கிறது சபை ஒரு சபையை அதுலேயே தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை, ஆவியில் வர நிறைஞ்ச சபை, ஜப நிறைஞ்ச சபை, துதி நிறைஞ்ச சபை, பிரசங்க நிறைஞ்ச சபை, பிரசங்கத்தினுடைய வெளிப்பாடு வெளிச்சம் நிறைஞ்ச ஊண்டிக்கிடணும். அதில் ரெண்டாவது கவனிங்க, யாக்கோவின் தேவன் என்று சொன்னதற்கு காரணம், அதாவது இயேசுதான்
பரலோகத்துக்கு போகிற வழி என்பதை இவன் கண்டுபிடித்தான். இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை ஆணைத்தரமாய் சொன்னான். இவர்தான் ஏணியிலிருந்து இறங்கி வந்த தெய்வம், வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம். பழைய ஏற்பாட்டில் என்ன, அதான் முதல் காரியம். இங்க கவனிங்க, பெனியல்ங்கிற ஒரு இடத்துல அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது ஒரு ஏணியை பார்க்கிற வாசிமா. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. ஒரு நுனி வானத்துல எட்டி அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும். இங்க பாருங்க, தேவதூதன்கிற வர்ற இடத்துலலாம் இயேசுதான். அதுல என்ன எழுதி இருக்குதுன்னா, அவர் தேவதூதன் ஏறுறதும் இறங்குறதும். கவனிக்கிறீங்களா? இப்போ இயேசுவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த இயேசுவானவர் வானத்துக்கு எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஏணி என்பது இயேசு இறங்கின ஏணி. கையை தட்டி, வானத்துக்கு ஏறி போன இயேசு அப்படி இறங்கி வந்தவர். ஏணினா இயேசு தான். அவர்தான் அபிஷேகத்தை கொண்டு வந்தவர், அவர்தான் ரட்சிப்பை கொண்டு வந்தார், அவர்தான் சமாதானத்தை கொண்டு வந்தார், அவர்தான் நித்தியத்தை கொண்டு வந்தவர், அவர்தான் மோட்சலோகத்தை உன் கையில கொடுக்கிறவர், பரலோகத்தின் திறவுகோலை கையில வச்சிருக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல அழகா ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கீங்க கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இவருக்கு ஒரு பேரு, வானங்களின் வழியா இறங்கி வந்த பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர்தான் இயேசு. வானத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்தவர். இந்த வழி அவர் சொல்றார். ஆமா, யாக்கோபு இந்த வழியை சொல்றார். தரிசனத்தை பார்த்தேன், இயேசு அப்படியே ஒருவர் ஏறார் இறங்குறார். இங்க கவனிங்க, ஏறவரைத்தான் நீங்க பார்க்கணும், இறங்குற பின்மாற்றத்துக்காரனை பார்க்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு கூட்டம் இறங்கி பின்மாற்றத்தில் போய்கிட்டே இருக்குங்க. நல்ல உச்சியில் ஜெபம் பண்ணவங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறோம், பேர் பிரசங்கம் எல்லாம் கீழே டக் போயிட்டு ஊழியெல்லாம் மறைஞ்சு போச்சு. மாம்சத்தில் விழுந்து பண ஆசையில் விழுந்து எத்தனைவருடைய பேர் கெட்டு கிடக்கு. பக்கத்தில் பார்த்து பின்வாங்கி போகிறவனை இறங்குறவனை பார்க்காதீங்க, ஏறவனை பாருங்க. நம்ம இறங்குற ஆளா இருக்கக்கூடாது, படி உடையிற படியா இருக்கக்கூடாது, ஏறணும். நம்முடைய ஜெபம் ஏறணும், அபிஷேகம் ஏறணும், வேத வசிப்பு ஏறணும், ஆமா ஆத்தும ஆதாயம் பண்றது ஏறணும், சொப்பன தரிசனங்கள் ஏறணும். இன்னைக்கு 5 அதிகாரம், நாளைக்கு 10 ஏறணுங்க. ஏறவங்களை தான் நான் பார்க்கணும். என் வாழ்க்கையில் ஒரு நாள் பின்வாங்கி போனவனை, மறுதளிச்சு போனவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆண்டவருக்காக அடிபட்டவனை பார்ப்பேன், ஆண்டவருக்காக ராஜ்யம் கட்டுறவனை பார்ப்பேன். என் கண்கள் பூமியில், ஆமா டாக்டர் தினகரன் ஐயாவையே பார்க்கும். என் கண்கள் பூமியில் ஊழியம் செய்கிற டாக்டர் பால் தினகரன் அவர்களை பார்க்கும். என் கண்கள் பூமியில் ஊழியம் செய்கிற மோகன் சிலாசர் அவர்களை பார்க்கும், ஆலன் பால் அவர்களை பார்க்கும், அகஸ்டின் ஜபகுமார் அவர்களை பார்க்கும். இவர்களெல்லாம் ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள். தேசம் அசந்து நிற்குது, என்ன பண்ணன்னு தெரியல. அவ்வளவாய் தேவ பிரசன்னத்தை பூமிக்கு கொண்டு வர்றவங்க கையை உயர்த்தி, சும்மா விழுந்து போனவனை அவனெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. ஆமா, மாம்ச சுபாவம் உள்ளவனெல்லாம் பார்க்கக்கூடாது. கல்வாரியை உயர்த்துறவனை நீ பாரு. ஏறணும். ஓய்வு நாள கை கொள்றவனெல்லாம் யாக்கோபின் சுதந்திரத்தினால மேல ஏறுவானாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்தா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறவன் வாசிமா, அப்பொழுது நீ கர்த்தரின் மகிழ்ச்சியா இருப்பாய், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிப்பாக பண்ணுவேன், ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. எடுத்த வசனத்தை சொல்லாம என்னால இருக்க முடியல. நீ அப்படி ஆண்டவர் சொன்னார், நீ பூமியில மேலான இடங்களை ஏறுவ, உன் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. நீ வாளாக மாட்ட, நீ தலையாகுவ, உன் பேர் பிரஸ்தவமாகும் பூமியில. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
பூமியில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன்மார், நீங்கள்லாம் உயர்ந்த இடத்துல வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாதாரண ஊழியக்காரன். ஆனால் கிணத்துக்கடவு எல்லாருடைய வாயிலையும் இருக்குது. கிணத்துக்கடவு சபையான்னு கையை உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். சபையை உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். மூணாவது, ஆமா, சிலுவை அண்டைக்கு வா, நீ அப்பந்தான் நிரந்தர ஆசீர்வாதத்தை பெறுவ அப்படின்னு யாக்கோபு மறைவாகவே சிலுவையை வெளிப்படுத்தினவர். யாக்கோபு புஸ்தகம் 48வது அதிகாரம் 17-18 இந்த வசனத்தை வாசிங்க. தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றார். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம். சிலுவை பழைய ஏற்பாட்டு ஆதிகாமத்தில் மறைஞ்சிருந்தது பாருங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், கவனிக்கிறீங்களா? இப்போ யாக்கோபு யோசேப்பு சந்திக்கிறார், கடைசி மகன் யோசேப்பு. கவனிக்கிறீங்களா? எகிப்திலே யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஒன்று மூத்தவன் பேரு மனாசே, இளையவன் பேரு எப்ராஹிம். இப்போ அப்பாட்ட ஆசீர்வாதம் வரணும். யோசேப்புக்கு தெரியும், எகிப்தில் இருந்த பாவம், துரோகம், அந்த எகிப்தினுடைய வழிபாடு என் பிள்ளைகளை தொற்றுக்கும். எங்கள் டேடி, எங்கள் அப்பா ஆசீர்வதித்தான், ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, மூத்தவனை வலது கை பக்கமாகவும் இளையவன் எப்ராஹிமை இடது கை பக்கமாக வைக்கிறார். வச்சுக்கு இப்படி கையை விடும்போது, அப்பா நீங்கள் கையை எடுங்கப்பா, இப்படி வைக்கிறாரா? இப்படி வைக்கிறதுக்கு கொண்டு வரும் பொழுது இவர் யாக்கோபு என்ன பண்ண, கையை இப்படி மாற்றி வைக்கிறார். அவர் சொல்றார், அப்பா நீங்க கையை எடுங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அதாவது இளையவன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை இப்படி வச்சு பண்றார். பாத்தீங்களா அந்த வசனம்? இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மூத்தவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், இளையவனுக்கு ஆசீர்வாதம். சிலுவைக்கு யார் வர்றாங்களோ, இந்த கிராஸை யார் சுமக்கிறாங்களோ, யார் இந்த கிராஸோடு இணைஞ்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நித்திய ஆசீர்வாதம் உண்டு. அது இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. சிலுவை இல்லாம மேன்மை கிடையாது. எல்லாம் இப்படி தலையில கை வைங்க, சிலுவையை பாருங்க. சிலுவைக்கு அடியிலே மனாசைக்கும் ஒரு ஆசீர்வாதம், எப்ராஹிமுக்கும் ஒரு ஆசீர்வாதம். கையை எப்படி மாற்றி வைக்கிறாரு. இது சிலுவை அல்லவா? உன்னை ஆசீர்வதிக்க அல்லவா இயேசு வந்தார். அத்தனை ஆசீர்வாதத்தையும் சிலுவையில் அல்லவா வைத்திருக்கிறார். உனக்கு இடம் வேணுமா, செல்வம் வேணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, தீர்க்காயுசு வேணுமா, சிலுவையை பார். அந்த சிலுவையில் தான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. சிலுவையிலுடைய இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. சாபங்கள் விலகிறது. மனாசே ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்படுறார், எப்ராஹிம் ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனா அந்த நிலைமையை பாருங்க, சிலுவை அண்டை வரும்பொழுது ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும்,
பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.